தாயும் என்னுடைய தகப்பனும், ஆண்டவரே நீர் கொடுத்த முதல் பிள்ளை ஆண் பிள்ளை, எனக்கு ஒரு சகோதரி உண்டு, இந்த பிள்ளையை நீர் எங்களுக்கு, இந்த பிள்ளைக்கு நீர் ஜீவனை தர வேண்டும். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய சபை இருக்கிற கிராமத்துல, நாங்கள் அந்த கிராமத்துல பட்டமத்தில் இருக்கிற கிராமத்துல நாங்க போய் உமக்காக ஊழியம் செய்கிறோம் என்று அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அப்பவே எங்க அம்மா எல்லாம் நான் நகையெல்லாம் போட மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு, இந்த 5 எனக்கு வயது ஆகிற வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எக்மோர்ல இருக்கிற குழந்தை நல மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டே வராங்க. சரி பார்க்கலாம் நீங்க இந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்பொழுது 5 வயது ஆன பிறகு என்னை மறுபடியும் கொண்டு போனார்கள். கொண்டு போன உடனே பரிசோதித்த போது இருதயத்தில் இருந்த ஓட்டை அடைந்தது. உடனே என்னுடைய தாய் தகப்பனும் எல்லாம் அவங்க உடல்ல, அப்பா வந்து ஒரு இந்தியா பிஸ்டன் டாஃபே கம்பெனின்னு ஒன்று இருக்கிற டிராக்டர் கம்பெனி, பஸ்ஸுக்கு ஃபிளைட்டுக்கு லாரிக்கெல்லாம் பிஸ்டன் ஒன்று இருக்கும், அதை வந்து தயாரிக்கிற கம்பெனியில அப்பா வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் கடைசி மட்டுமா வேலை செய்ய ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்த கிராமத்துக்கு நாங்கள் அங்கே ஒரு சிறிய ஓலை குடிசையில நாங்கள் அங்கே போய் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் இரக்கம் செய்தார். நான் வாலிப வயதான போது என்னுடைய அத்தை மகன் ஒருவர் இருந்தார். அவர் பேர் வந்து சுரேஷ் என்கிற சுரா. அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் டீம்ல, ஒரு பெரிய ஒரு ரவுடி கூட்டத்தில் இருந்தார். அவரோடு கூட நான் பழகின நிமித்தமாக என்னையும் அந்த கூட்டத்துல போகும்படிக்கு நான் முந்தப்பட்டேன், தள்ளப்பட்டேன். இப்படி நான் போன பொழுது என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலவரத்தில் போனது. தேவன் என்னை ரட்சித்ததை, தேவன் எனக்கு ஜீவன் தந்ததெல்லாம் நான் மறந்து வாலிப வயதுல ஒரு விதமான மோகத்தில, ஒரு விதமான ஸ்தோத்திரம் தவறான சிந்தையில நான் நடத்தப்பட்டு, நான் அப்பெல்லாம் சென்ட்ரல் இருந்தது மத்திய சிறை, அந்த சிறையிலேயும் வேலூர் 6 மாதம் என்று பல வழக்குகளை நான் கைது செய்யப்பட்டு நான் அடைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது சிறைச்சாலையில நான் ஆண்டவரால சந்திக்கப்பட்டு உணர்த்தப்பட்டு அங்கே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக வெளியே வர முடியாத சூழ்நிலை. தேவன் என்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். வெளியே வந்த பிறகும் எனக்கு அநேக வழக்குகள் இருந்தது, எனக்கு நிறைய தொல்லைகள், நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்னுடைய அத்தை மகன் சொல்றேன், அவர் வந்து சிறையில் 7 வருடம் சிறையில் இருந்து வெளியே வந்தார். வந்த உடனே அவர் மீது பல வழக்குகள் இருந்ததுனால போலீசார் அவரை சுட்டு கொண்டு விட்டார்கள். அவரோடு கூட என்னையும் பிடித்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபை, தேவனுடைய இரக்கம், இந்த ஹாஃபே சர்ச்சில் வந்து நான் சாட்சி சொல்ல வேண்டும், தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய அனாதி தீர்மானமாக இருந்ததுனால அன்றைக்கு இருந்த ஆபத்தில் இருந்து கர்த்தர் பாதுகாத்தார். பல வழக்குகள் என் மேல இருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா வழக்குகளை முடிக்க தேவன் உதவி செய்தார். யாரையும் எவரையும் கொண்டு ஆண்டவரால் எதையும் செய்ய அவரால் முடியும்.